அதில் வச்சா நுழைக்குமா ஒரே அமுக்கு என்ன வாயை பழந்துட்டான் அம்மா. அப்பா யூ காய்ஸ், இன்னைக்கு இந்த கிழங்கு பிடிங்க ஒரு வித்தியாசமான சமையல் பண்ண போகிறோமாக்கா. நல்ல விளைஞ்சி பீலி விட்டாமக்கா, 5-6 கடைக்கு பிடிங்கிடுவோம்க்கா. பிடி வீசி வேண்டாம். சின்ன சைஸாக தான் இருக்கான். நாளாகணுன்னு கொட்டெல்லாம் கழிஞ்சிட்டு வலுவாக தான் இருக்கான். வாண்டி இந்த சமையலுக்கு முத்தின கிழங்கு தான் ஆகுமாக்கா. தேவையான அளவுக்கு பிடிக்காச்சுமுக்கா, யாராலும் போதும். இங்கே நறுக்கி எடுத்துடும். Right. Well, around. Ini விரிச்சிருவோம். Great. இனி கிழங்கு அப்படியே இறக்கணுமுக்கா. Light down. அடியான கோவ காடுமுக்கா. இந்த மாமரத்து அடியில் இருந்து வேலையை பார்த்துட்டு வந்தோமுக்கா. யானை
வந்துட்டான் ஒரு வழியாக. வயல்வான இனி அப்படியே உடச்சி எடுத்துட்டு வந்தோம்க்கா. வா சரியானதோடு பார்க்கும்போது ஆமத்தோடு மாதிரி இருக்காமக்கா. அவனை காலி பண்ணுவான். சரியான காலம். அப்படியே ஒடிச்சு எடுத்துட வேண்டிய மக்கா. இந்த கோச்சு வந்துட்டாமக்கா. இனி இப்போ போட்டு வேண்டியான் மஞ்சள். அப்படியே அது கூட மஞ்சள் சேர்த்து விடுமுக்கா. ஐட்டம் சம்மன் அழகா கழுவி எடுத்து விடுமுக்கா. சரி இல்லாமல் சுத்தமாக கழுவி எடுத்துக்கா. பூரா கொழுப்பு சரியாக தான் இருக்கான். சூடு அங்கே பாப்பா கிழிச்சு பார்த்ததுங்க. கையில் பிடிக்காது சூடு. நல்லா பக்குவமாக அமைஞ்சிருமாக்கா. நீ இறக்கிட வேண்டியான். வாப்பா அப்படியே இறக்கிட வேண்டியான். அப்படியே கிழிச்சு இன்னைக்கு ஒரு நாள் காய்க்குமுக்கா. நல்லா அவிஞ்ச உடனே அழகாக கிழிஞ்சு வரமுக்கா. கிளீன் கிழங்குல ஒரு தும்பு இல்லாமல் எடுத்துக்கணுமுக்கா. அந்த காலம் அவ்வளோ கிளம்புனா உயிர் போய்க்கிட்டு ராத்திரிக்கு பணங்காய் பறிக்க போகிறோம். பணம் போடுறா இருங்க பாருங்க. யார் அடி போடுறா அப்படியே சும்மா காஞ்சி போகுதுண்ணே. அந்த காஞ்சி காஞ்சி இருக்குது. ஆனால் வேலை அப்போ சும்மா ஒரு வேலை கிடையாது. இப்படி இதுதான் சாப்பிட்ணும். சாப்பிட்டா கிச்சன் பால்ட்டே வராது. இதுதான் சாப்பிடணும். ஒரு வழியாக முடிச்சு வந்துருக்கா. இன்னும் இடிச்சு எடுத்துட வேண்டியான்.
சரியான உரல் வெயில் கிடக்காமக்கா. இதில் இருந்து இடித்தா மண்டே பிளந்துடுவான். மெதுவாக எனக்கு ஊற்றி வந்தான். மெதுவாக வண்டியை ஓட்ட வந்தான். நம்ம சின்ன பிள்ளையில இருந்த உரல் வச்சு உருட்டி விளையாடுவோம். அதுக்கு ஊற்ற வண்டியாது. இன்னும் வெயிட்டாக இருக்கானே வண்டி. நல்லக்கா இடிச்சு எடுத்து விடுங்கக்கா. குறைய குறைங்க அடிக்கணும். தைச்சி வச்சு ஓடும். எனக்கு இடிக்க அந்த காலத்து ஞாபகம் இருக்குமாக்கா. இடிக்கும்போது நாக்கு இழுக்கத்தான் செய்யும். அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கும்போது. கிழங்கு கூட தேங்காய் சேர்த்து இடிச்சுக்கணுமுக்கா. என்ன அப்படியே பூண்டு தேங்காய் இட்டு வேண்டாம். சின்ன வெங்காயத்தை லைட்டாக நச்சு எடுத்துக்கணுமுக்கா. துள்ளிக்கிட்ட ஓடுறான். அப்படியே கடலை எண்ணெய் சேர்த்து விடுமுக்கா. அப்படியே கொஞ்சம் சீரகம் சேர்த்து விடுமுக்கா. அப்படியே தட்டி எடுத்து வெங்காயத்தை இறக்கி விடணுமுக்கா. தக்காளி பச்சை மிளகா அப்படி இறக்கணுமுக்கா. அப்படியே இஞ்சி பூண்டை போட்டு வேணுமுக்கா. இடித்த மசாலா அப்படியே இறக்க வேண்டியான். ரைட்டு. இடித்த மசாலா போட்டதோட வாசம் ஜம்முன்னு ஆயிட்டாமுக்கா. அப்படியே உப்பு சேர்த்து விடுமுக்கா. பயில்வான் உள்ளே இறக்க வேண்டியமுக்கா. மசாலாவில் அடிக்கிறோம்.
இடித்த பனங்கிழங்கு தேங்காய் பூ அப்படியே நண்டு கிரேவியில் இறக்க வேண்டியமுக்கா. நண்டு கிரேவியில் பனங்கிழங்கு மாவு இடித்து போட்டதுனால வாசனை ஒரு தனியாக இருக்குமுக்கா. கொத்தமல்லி இலையை போட்டு அப்படி இறக்கி விடணுமுக்கா. அப்படியே இருக்குடி, நீ இறக்க வேண்டியா. இன்னைக்கு ஒரு வாசமான ஒரு புடி இருக்குமாக்கா. பயங்கர ருசியாக இருக்கான். களி ரெண்டு ருசியாக தனியாக தான் இருக்குமாக்கா. களி நண்டு கூட இடித்த பனங்கிழங்கு மாவு போட்டதுனால நாக்க இழுக்காமக்கா. அப்படி ருசி.